வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஆருக்கும் சரி கேஎலுக்கும் சரி. இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன், அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல. அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வேலிடிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் இருக்கும். கேரளா லாட்ரி கேசிங் சேனல் கிடையாது, டிஎல் லாட்ரி கேசிங் சேனல். கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் நீங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு 299 ரூபா இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு 799 ரூபா 799 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா? இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி. ஓகேங்களா? இந்த ஆல் போர்டு கேசிங் வந்து 1 மந்த் வேலிடிட்டி. இது 799 ரூபா. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம். இது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 மணி, 6 மணி, 8 மணி, கேஎல் 3 மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர், அதாவது ஆல் போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது 1 மணிக்கு வந்து இப்போ 1ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி 1ஆம் நம்பர் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 6 மணிக்கு ஒரு 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ கிடைக்கிது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று 4ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஎலுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஆல் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில். அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ 1 மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு 1BM போட்டு 1ஆம் நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன். எல்லா நாளும் சொல்ல முடியாது. இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன். அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படி எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துருவேன். இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நான் 2 நாளாக சேனலில் சொல்லியிருந்தேன் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்தது கேஎலுக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பா? நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்ருக்கேன். வேணுன்றவங்க இது வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும், சில நாள் ஃபெயில் ஆகும். இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. சரி, ஓகேன்பா.
பாருங்க 16/3/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஏலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்றலாம் ஆகுதுன்பா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ₹11, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா ₹12, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் டெலிகிராம் சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 16/3/2024க்கான 1 மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 76, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 49, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 30. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 74, 79, 73, 70, 64, 69, 63, 60, 93. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 76, 67ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 764, 743, 740, 793, 643, 690. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 760, 790. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 76, 76லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுமா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-6, 5-1, 5-4, 5-8, 3-6, 3-1, 3-4, 3-8, 1-8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5-8, 8-5ன்னு வரலாம், 1-8, 8-1ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6-4, 5-6-8, 5-1-4, 5-1-8, 3-6-4, 3-1-8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-6-8, 3-1-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1, 5-1லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க. மெயினாக ஆல்போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4-9, 4-0, 4-5, 4-6, 2-9, 2-0, 2-5, 2-6, 0-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 4-9, 9-4ன்னு வரலாம், 4-0, 0-4ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4-9-5, 4-9-6, 4-0-5, 4-0-6, 2-9-5, 2-0-6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4-9-5, 4-0-9. அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0, 9-0லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் 9-0. மெயினாக எல்லா ஆல்போர்டையும் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஆல்போர்டு மெயினாக நம்ம வந்து ஆல்போர்டு மெயினாக கேசிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க. 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 99007711 அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் வந்து டபுள்ஸாக அடிச்சிட்ருக்காங்க. 8 மணிக்கு தான் அதிகமாக வந்துட்டுருக்குது. இருந்தாலும் மாற்றி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு கொஞ்சம் டபுள்ஸில் கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. 1 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு நம்ம டபுள்ஸில் அடிக்கிறாங்க. பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.